வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. நாளை முதல் விலை உயர்வு அமலுக்கு வரும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியது மத்திய அரசு. நாளை முதல் அமலானாலும் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. 3000 புள்ளிகள் வரை சரிந்த நிலையில் வர்த்தக முடிவில் 2226 புள்ளிகள் சரிந்த சென்செக்ஸ். சுமார் 12 லட்சம் கோடியை இழந்த முதலீட்டாளர்கள். சென்னையில் 3வது நாளாக குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி காவல் ஆணையர் சென்ற வாகனம் விபத்து. நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பிய ஆணையர். வழக்கிலிருந்து தப்பிக்க காலில் விழுந்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. நொந்து போன அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிகள் என்று, தியாகி யார் என்ற கேள்விக்கு பதிலடி. நொந்து போய் நூறுசாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவினர் வெளியேறிய நிலையில் அவையிலிருந்து கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன். பதில் பெற்ற பிறகு வெளியேறிய போதும் இபிஎஸ் உடன் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் எம்எல்ஏ அறைக்கு சென்றார். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி. இது பெரிய விஷயமா என்று எடப்பாடி பழனிசாமி பதில். சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா பத்திரிகையில் ஊடகத்தான் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம். அதை போல் நாட்டு மக்கள் எடுத்து அதிமுக நலனுக்காக அமித்ஷாவையும் ஜிஎஸ்டி விவகாரத்திற்காக நிர்மலா சீதாராமனையும் சந்தித்ததாக செங்கோட்டையன் விளக்கம். அதிமுக பாஜக கூட்டணி கட்சி தலைமையே முடிவு செய்யும் என்றும் பேட்டி. சென்னையில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரருக்கு சொந்தமான டிவிஎச் கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. கோவையில் மற்றொரு சகோதரர் மணிவண்ணனுக்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் ஆய்வு. திருவாரூரில் ஆழி தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சிவாஜியின் அன்னை இல்லத்தின் மீது எந்த உரிமையும் இல்லை என்று அவருடைய மகன் ராஜ்குமார் உயர்நீதிமன்றத்தில் தகவல். எதிர்காலத்தில் உரிமை கோர மாட்டேன் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. சத்யராஜை வைத்து நடிகன் பிரம்மா உள்ளிட்ட படங்களை தயாரித்த பிரபல பட தயாரிப்பாளர் ராஜ் பிலிம்ஸ் ராமநாதன் காலமானார். உடல்நலக் குறைவால் சென்னையில் உயிர் பிரிந்தது. ஒரே மேடையில் தோன்றிய சீமான் அண்ணாமலை. சீமானை போர்க்கள தளபதியாக பார்ப்பதாக புகழ்ந்த அண்ணாமலை.
தமிழ்நாட்டில் பாஜக வளர காரணமாக இருந்தவர் அண்ணாமலை என்னும் சீமான் பாராட்டு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். திருச்சி சரக டிஐஜி மற்றும் குடும்பத்தினரை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறாக பேசிய தொடர்பான வழக்கு இன்று ஆஜராகாத நிலையில் சீமான் நாளை ஆஜராக நீதிபதி உத்தரவு. ஹைதராபாத்தில் 4 மாத கர்ப்பிணி மனைவி மீது 10 முறை கல்லை தூக்கி போட்டு தாக்குதல், பதற வைக்கும் வீடியோ வெளியான நிலையில் கொடூர கணவனை கைது செய்த காவல்துறை. மீனவர்கள் விவகாரத்தில் பேரவை தீர்மானம் மீது மனம் இறங்காமல் கண்மூடித்தனமாக மத்திய அரசு இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசை சாடியிருக்கிறார். பேரவை தீர்மானம் மீது மனம் இறங்காமல் கண்மூடித்தனமாக காடுகளை அடைத்துக் கொண்டு வாய்மூடி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள்தான் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் மத்திய அரசு இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் அவர்களை விடுவிப்பதற்காக உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் பேசியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாக பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டி நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பல்கலைக்கழக வேந்தரான பாரிவேந்தர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை, தானும் சீமானும் வேறு வேறு அல்ல என்றார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அவரை தொடர்ந்து மேடையில் பேசிய சீமான், தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது, அது வளர்கிறது என்று தனது செயல்பாடுகளால் நிகழ்த்தி காட்டியவர் அண்ணாமலை என பாராட்டினார். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவர் அண்ணாமலை அவர்களே. தொடர்ந்து தமிழின் பெருமைகளை அடுக்கிய சீமான், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழர்கள் தமிழை வைத்து சாதி வளர்ப்பதாக வேதனை தெரிவித்தார். மோடி என்ற ஒற்றை மனிதருக்காக அரசியலுக்கு வந்ததாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களத்திலிருந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமா டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் வீதம் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. எனினும் விற்பனை விலையில் மாற்றம் இருக்காது என எண்ணெய் நிறுவனங்கள் உறுதியளித்திருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் அறிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது நாளை முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கும் போதிலும் கலால் வரி லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்நிலையில் சில்லறை விலையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தப் போவதில்லை என்று பொதுப்பணித்துறை மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதியளித்ததாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளது. இதனால்
பெட்ரோல் டீசல் விலை உயருமோ என்ற அச்சத்திலிருந்து வாகன ஓட்டிகள் சற்றே நிம்மதியடைந்தனர். இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 19 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை உருவாகும் என்ற அச்சம் நிலவி வருவதால் உலகளவில் பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காணப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் தொடங்கியதும் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்டது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டியும் 1146 புள்ளிகள் வரை சரிந்து வர்த்தகம் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 19,40,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தன. உலோகத்துறை பங்குகள் 8 விழுக்காடும், தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் 7 விழுக்காடு வரையும் சரிந்தன. ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 5 விழுக்காடு வரை சரிவை சந்தித்தன. முதலீட்டாளர்கள் பங்குகளை அதிகம் விற்பதாலும் உலகளாவிய வர்த்தக போரும் அமெரிக்காவின் நாஸ்டாக் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட சரிவும் இந்திய சந்தைகள் சரிய முக்கிய காரணிகளாக கூறப்படுகிறது. வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 2226 புள்ளிகள் குறைந்து 73,137 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 743 புள்ளிகள் குறைந்து 22,161 புள்ளிகளாக வணிகம் நிறைவு பெற்றது.